திருப்பூர், ஈரோடு, நீலமலை, கோவை பகுதியில் இருக்கின்ற புரட்சிகள் இளைஞர்களுடைய தோழர்களே, நிலைவேந்து நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பல்வேறு ஜனநாயக இயக்கங்களுடைய கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, தோழர் மாதனையுடைய இணையர் தோழர் செல்வி, மகன் தமிழேந்தி, மகன் குட்டிமணி அவர்களே மற்றும் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர்களின் சார்பாக எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மாதனையுடைய எதிர்பாராத அவரோடு எனக்கு ஒரு 40 ஆண்டு கால உறவு என்பது அரசியல் ஸ்தாபனம். அவருக்கும் தோழர் செல்விக்கும் திருமணம் நடந்தபோது அமைப்பு சார்பாக கலந்து கொண்ட நபர் நான் தான். 38 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை நான் கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து எனது திருமணத்திற்காக எனது இணைப்பீட்டில் பேசி அமைப்பு சார்பாக பேசிய தோழர் மாதனையன். அடுத்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு எனது மகனை திருமணத்திலே குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து நல்லதான். மனிதன் பிறப்பதும் இறப்பதும் இயற்கைதான். ஒருத்தர் இறந்துட்டா அவர் தலையில என்ன எழுதியிருக்குதோ அதுபடி அவர் வாழ்ந்தாரு, செத்து போயிட்டாரு, ஆண்டவன் அவன்தான் அவனுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கான் என்று பலர் சொல்லுவார். தலையெழுத்துப்படிதான் அவன் வாழ்ந்தான், தலையெழுத்துப்படிதான் அவன் மறைந்தான் என்றால் அது ஒரு சிலருடைய கருத்து. இங்கு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் தாயின் கற்பமாக இருக்கின்ற போது, அவன் பிறக்கின்ற போதே தீர்மானிக்கப்படுகிறது. அவன் எந்த தாயின் வயிற்றில் பிறந்தாலோ அந்த தாயின் வயிற்றில் பிறந்து வெளியேறதுக்கு அப்புறம் அவன் தீண்டத்தகாதவன், தொடக்கூடாதவன் என்று கேவலப்படுத்துகின்ற இழிநிலை சமூகத்தில் இருக்கிறது. அது தலையெழுத்து அல்ல, அது தலையிலே எழுதப்பட்ட விஷயம் அல்ல, அது மனுநூலிலே எழுதப்பட்ட விஷயம், வர்ணாசிரமத்திலே எழுதப்பட்ட விஷயம். அதுதான் தீர்மானிக்கிறதே தலையெழுத்தை யாரை தீர்மானிக்கவில்லை. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்ததற்காகவே இவன் இந்த பிறந்த ஜாதி, இந்த ஜாதி தீண்டத்தகாதவன், இவன் தொடக்கூடாதவன், இவன் இழிநிலை என்று சொல்லுகின்ற கேவலமான நிலைமை மனுநூலிலே இருக்கிறது. அதுதான் தீர்மானிக்கிறது. அப்படித்தான் நம்முடைய சமூகத்தில் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் யாரும் கடவுளை கும்பிட குறை சொல்வதில்லை. சாமி கும்பிடுவன் அவன் தன்னுடைய விருப்பத்திற்காக அறியாமையிலே கும்பிடுகிறார். சாமி கும்பிடுவதற்கு கும்பிடுறேன் சாமி சொல்லுவாங்க, அதற்கு எதிரான கும்பிடுறேன் சாமிங்கிறதுல வந்து ஜாதி இருக்கு, தீண்டாமை இருக்கு, ஆதிக்கம் இருக்கு. அதை உருவாக்குறது யார்? அந்த ஜாதியை, ஆதிக்கத்தை, தீண்டாமையை, இந்த இருளை உருவாக்கியது யார்? அதுதான் மனுநீதி, அதான் தாற்பயம், அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதான் அந்த எதிர்ப்பின் போராட்டத்தில் தான் மாதனை உள்ளார். ஜாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் போராடி வந்தவர் தோழர் மாதனை. இந்திய பொதுவுடைமை இயக்கம், அரசியல் இயக்கம் உருவான போது அதோடு தொடர்படுத்திக் கொண்டு தொடர்ந்து அந்த இயக்கத்துடைய வளர்ச்சி போக்கிலே வந்தவர். இன்று இருக்கிற தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக தொடர்ந்து இருந்து வந்தார். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கட்சியினுடைய
கொள்கையிலேயோ தலைமையோ விட்டுக் கொடுத்தவர்கள். நாங்கள் கூட பல நேரங்களில் சோர்வுற்று பின்னோக்கி போயிருக்கிறோம். ஆனால் அவர் எப்பொழுதுமே கட்சியுடைய கொள்கையிலிருந்து விலகியவர் கிடையாது, பின்னோக்கியவர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மூத்த தோழர் தொடர்ந்து கட்சியுடைய நன்மைக்காகவும் கட்சியுடைய நலனுக்காகவும் கொள்கைக்காகவும் தன் வாழ்க்கையை முன்னிறுத்தியவர். அப்படிப்பட்ட தோழருடைய மறைவு ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் கூட அவர் நினைவேந்தல் என்பது அவர் விட்டு சென்ற பணியை இந்த ஜாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த தீண்டாமைக்கு எதிராக, இந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவதுதான் அவர் விட்டு சென்ற பணியை நாம் எடுக்கின்ற பணியாக இருக்கும். அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்வோம். அதன் வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி, வணக்கம்.